அந்த ஃப்ரேமில் வந்து க்ளூலாம் இருக்கும், பழைய ட்ரையான க்ளூலாம். அந்த க்ளூலாம் நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்தமாரி உங்கள்கிட்ட க்ளூ ரிமூவர் இருந்தால் இது யூஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் நைஃப் வச்சு பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். அப்படிலாம் நைல் யூஸ் பண்ணி பிரிங்க. உங்களுக்கு எது யூஸ் ஆகுமோ அந்தமாரி பண்ணுங்கள். இப்போ க்ளூ ரிமூவர் வச்சுட்டு நீங்கள் இந்தமாரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணுறீங்க. பண்ணும்போது அதில் எல்லாமே ஃபிட் ஆயிரும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு வருதுன்னா அந்த இடத்தாண்ட நீங்கள் க்ளூ ரிமூவர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரிப்பு அதில் வலிச்சுட்டு கட் ஆயிரும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் கேமரா எல்லாமே அதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா எதனா டஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த அச்சு எதனா இருந்தால் கூட அது தெரியாது க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ பேக் டோர் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் உடனே நம்ம ஒரு ட்ரை கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எக்ஸஸாக வெளியே இருக்க அந்த க்ளூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட்